ஹலோ மக்களே, அன்னைக்கு ஒரு நாள் காலையில் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்புக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் சும்மா இல்லை, எல்லாமே கோயில் தான். கோயிலை பார்த்து கிளம்பணும் அப்படிங்கிறது. பத்தில் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு இது கரெக்டாக நாங்கள் காலையில் ஒரு 4 மணி போல் கிளம்புனோம். 4 மணி போல் கிளம்பிட்டு நேராக போனோம். கோயில் வந்து திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு அங்கே உள்ளே போனால் சாமியும் கும்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவனை ஒழுங்கான பார்க்கிங்கே வைக்கல. அதனால் உடனே அங்கேருந்து கிளம்பிட்டு எங்கள் சொந்த, அதாவது எங்கள் குடும்ப கோயிலாக ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்தோம். அது வேறு எங்கேயும் நம்ம தென்திருப்பதின்னு சொல்லுவா, தென் திருப்பதிம்பாவா, அதனால் அந்த கோயிலுக்கு வந்தோம். அப்புறம் வன திருப்பதி போய்ட்டு வன திருப்பதியிலே இருக்கிற சரவணபவன் ஹோட்டலில் போய் சாப்பிடுன்னு சொல்லி நாங்களும் உள்ளே போயாச்சு. நீங்களே பாருங்கள், நாங்கள் போகிற நேரம் வந்து உள்ள கூட்டமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஆர்டர் பண்ண தோசை வர்றதுக்கும் ரொம்பவே லேட் ஆச்சு. சரி, நான் ஆர்டர் பண்ண பொங்கல் வந்துச்சு, பக்கத்தில் ஆர்டர் பண்ணவங்க இட்லியும் வந்தாச்சு. எல்லாம் சாப்பிடுவோன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த சாப்பாடை உண்மையாகவே சொல்லுதான் எங்களால் வாயில் வைக்க முடியாது. இந்த பொங்கல்லாம் ரொம்பவே கேவலமாக இருந்து, ஏதோ கூழை கரைச்சி வச்ச மாதிரி இருந்து, கெட்டியாக கூழை இப்போவெல்லாம் அந்த மாதிரி இருந்து. சரி, எங்கள் அண்ணன் கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறான் பாருங்கள். சத்தியமாக சொல்லுதேன், ரொம்ப மோசம். அந்த சாம்பார் நல்லால, அந்த சட்னி எதுவுமே நல்லால, ஒன்றுத்துக்கும் ஆகாது. ஏதோ சாம்பார்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது சரவணா பவன் தானே, வேறு எதுவும் ஹோட்டலுக்கு வந்துட்டோங்கிற மாதிரி இருந்து. இதுக்கு சின்ன ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட நல்லா இருந்திருக்கும் போல். வேறு சாப்பிட்டதுலாம் இப்படி தான் இருந்து. சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, இருந்தாலும் அந்த சாப்பாடை எங்களால் சாப்பிட முடியல. வேறு கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே அந்த கோயிலேருந்து அடுத்த கோயிலுக்கும் கிளம்பியாச்சு. அடுத்தது எந்த கோயில்னு பார்த்திங்கன்னா, நம்ம பக்கத்துலேயே இருக்கிற நம்ம கருக்குவேல் ஐயனார் கோயில்னு சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கும் கிளம்பிட்டோம். அங்கேயும் போய் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டோம். சாமியை கும்பிட்டுட்டு அங்கேயும் ரொம்ப நேரமாக இல்லை, உடனே அடுத்த கோயிலுக்கும் கிளம்பணுமேன்னு சொல்லிட்டு அடுத்த கோயிலுக்கும் நாங்கள் கிளம்பியாச்சு. சரி, அப்போ அடுத்ததாக வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். சரி வேண்டாம், ஏரல் இருக்குல்ல பக்கத்தில், ஏரலில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நேராக ஏரலுக்கும் போயிட்டோம். நாங்கள் கரெக்டாக போகும்போது எங்களுக்கு மணி வந்து கரெக்டாக 12 மணி இருக்கும். அப்போ உடனே போய்ட்டு ஏரல்லையும் போய் குளிச்சுட்டு எடுத்துட்டு போய்ட்டு உடனே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா நாங்கள் போகிற நேரத்தில் கோயிலோட நடையும் பூட்டி இருந்து, உடனே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பும்போது மணி கரெக்டாக 2:45 இருக்கும். சரி, வேறு அங்கேருந்து மெதுவாக போவோம்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பணும். வீட்டுக்கு வர வழியில் ஒரே பசி. வேறு ஒரு ஹோட்டலில் போய் நல்லா புரோட்டா தின்னோம். புரோட்டா தின்னிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.